புனித வாரம் புதன்கிழமை தியானம் 3 ஏப்ரல் 2026 புதன். நற்செய்தி வாசகம் மத்தேயு 26 14 முதல் 25 வரை. தன்னோடு இருக்கிற ஒருவன்தான் தன்னை காட்டிக் கொடுப்பான் என்று அறிந்திருந்தும் இயேசு யூதாஸ் இஸ்காரியோத்தை தன்னோடு வைத்திருந்தார். நாம் வாழ்கிற இன்றைய சூழ்நிலையில் இப்படி ஒரு மனிதர் அரசியல் வட்டாரத்திலோ அல்லது அதிகாரிகள் வட்டாரத்திலோ இருந்தால் அந்த மனிதரின் கதி என்னவாகும் என்று சற்று சிந்தித்துப் பாருங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் மீட்பை மனதில் கொண்டு யூதாஸ் இஸ்காரியோத்தின் செயல்களையும் மீட்பு திட்டத்திற்கான கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறார். உலகத்தின் பல தேசங்களில் அடிமைத் தளையிலும் பாவத்தின் பிடியிலும் வாழ்வோர் விடுதலை வாழ்வை பெற வேண்டும் என்பதே இயேசுவின் நோக்கமாக இருந்தது. உலகமாந்தர் யாவரும் விண்ணகத் தந்தையின் திருவுளத்தை அறிந்து பாவ மன்னிப்பு, அன்பு என்கிற இரு பெரும் ஆயுதங்களை இதயத்தில் சுமக்கத் தயாராக வேண்டும் என்கிற உயரிய குறிக்கோளோடு தனக்கு நேர்ந்த அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு கல்வாரி பாடுகளுக்குத் தன்னையே தயாரித்துக் கொள்கிறார். இன்று உலகில் பல நாடுகள் தொலைநோக்குப் பார்வை என்கிற கொள்கைகளை முன்வைத்தாலும் இத்தகைய உண்மையான தொலைநோக்குப் பார்வைகளுக்கு இன்றும் வித்தாக விளங்குபவர் இயேசுவே. இதை தாயினும் மேலான அன்பு என்று சொன்னாலும் அதுவும் குறைதான். இத்தகைய அன்புக்கு நிறைவான ஒரு வார்த்தை இருக்கிறதா? இதை எப்படி உணர்வது? என்னவென்று சொல்வது? இந்த வீடியோ உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து இதுபோன்ற ஆன்மீக சிந்தனைகளைப் பெற எமது சேனலில் சந்தாதாரராக இணையுங்கள்.